இப்ப வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன். யார் அப்படின்னா பிரணீதா. பிரணீதா தெரியும்ல? பிரணீதா சகுனி படத்துல நடிச்சாங்க. எஸ், அவங்களே தான். சகுனி படத்துல நடிச்சாங்க. and அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து உதயன் தமிழ்ல. அப்படியா? நான் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. இல்லப்பா, உதயன் படம் தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் அதுக்கப்புறம் தான் சகுனில நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு படமே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹிட் எல்லாம் கொடுக்கல. பட் பிரணீதான்னு ஒரு ஹீரோயின் என்ற ஒரு பேர் மட்டும் கொடுத்தது. பட் ஹிட் எல்லாம் ஆகல. அதுக்கப்புறமா அவங்க தெலுங்குல போனாங்க, அங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அண்ட் கன்னடம் படத்துலயும் வந்து இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. சரி. அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு கடை இருக்கா. அந்த கடையோட ஓபனிங் வந்து இவங்க தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அங்க போகும்போது ரசிகர்கள் வந்து அப்படியே அவங்கள சூழ்ந்துட்டாங்களாம். பாரு, அவ்வளவு அன்பு தொல்லையில இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா, இப்பயே வந்துட்டு ஏதாவது ஊர்ல வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமா பார்க்க போவாங்க. அதேதான். அதுலயும் இவங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கடை ஓபன் பண்ணும்போது ஊர் ஜனமே வந்துருச்சான். ஏன்னா கன்னடத்துல வந்து இப்போ ஹிட் ஆயிட்டாங்க இல்லையா கன்னடம்ல. சோ பிரணீதா வந்துட்டாங்கன்ட்டு நெருக்கடியில மாட்டிக்கிட்டாங்களா. அவங்களுக்கு எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லையா. சோ இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு கண்டிப்பா ஹாப்பியாவும் இருந்திருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ரசிகர்களோட அன்பு தொல்லையில இருந்து வெளில வந்து அதேதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்காங்க பாவம்.